பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த காலை நேரத்திலே ஆபிரகாமை குறித்து இங்கே எபிரேயர் புத்தகத்திலே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பி அவன் புறப்பட்டு போகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பி புறப்பட்டு போகும்போது அந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு சில கால தாமதங்கள் ஆனது. ஆனாலும் இந்த ஆபிரகாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற ஒரு நிச்சயத்தோடு, ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நம்பி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆபிரகாம் புறப்பட்டு செல்கிறார். புறப்பட்டு போகும்போது அவருடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள், பல நிந்தனைகள், பல வேதனைகள், கரடுமுரடான பாதைகள், கண்ணீரின் பாதைகள், வேதனையான அனுபவங்கள், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர் கடந்து செல்லுகிறார். கடந்து செல்லும்போது அவருடைய ஆழ் மனதில் அநேக கேள்விகள் எழுந்திருக்கலாம். கர்த்தரனை அழைக்கும்போது அநேக வாக்குகளை கொடுத்தாரே, அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னாரே, உன்னை குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொன்னாரே, ஆனால் ஒன்றுமே எனக்கு கிடைக்கவில்லையே அப்படிங்கிற அந்த ஆழ் மனதில் சில கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த கேள்விகளை நிச்சயமாக தேவன் ஆச்சரியமாய் மாற்றுவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த ஆபிரகாம் புறப்பட்டு செல்லுகிறார். எபிரேயர் புத்தகத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று உறுதியான நம்பிக்கையில் அசதியாயிராமல் விசுவாசத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து, நிச்சயமாக தேவன் என்னை ஆஸ்வதிப்பார், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று அவர் உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னுடைய பெயரிலே ஆணையிட்டு அவனுக்கு ஒரு உறுதியை கொடுத்தார். 14ஆம் வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்றார். அது 22:17. ஆண்டு தன்னுடைய பெயரில் ஆணையிட்டு அவருக்கு உறுதியை கொடுத்தார். இந்த ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டான். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், அநேக வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர் தன் மீது ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆணையிட்டு கொடுப்பதில் தேவன் அந்த ஆணையிட்டு அந்த சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதில்லை, அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் சில சமயங்களில் சற்று காலதாமதங்கள் ஆகும். ஆனால் நாம் சோர்ந்து விடக்கூடாது, அசதியாகிடக்கூடாது. நான் விசுவாசத்தோடு கூட, நீடிய பொறுமையோடு கூட, நிச்சயமாகவே தேவன் எனக்கு தருவார், எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் என்று நாம் விசுவாசமாக இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்தோடு கூட பொறுமையாக இருங்கள். அல்லேலூயா. நாம் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில், ஏற்ற வேளையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எல்லா தடைகளும் மாறும், வேதனைகள் நீங்கும். கவலைப்படாதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இங்கே சொன்னப்பட்ட வார்த்தையின்படி நிச்சயமாக நான் உன்னை ஆஸ்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னது போல் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் வேதனைகள் மாறும், கடன் பாரங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், வேதனைகள் நீங்கும். நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அவர் 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 யோசித்திருக்கலாம். ஆனால் விசுவாசமாக இருந்தார். நிச்சயமாகவே என்னை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், என் தேவையை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசமாக இருந்தார். பொறுமையாக காத்திருந்தார். தேவன் அவரை ஆஸ்வதித்தது போல இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் பொறுமையாக காத்திருப்போம். நிச்சயமாக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது காலம் தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவர் மீது ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தன் மீது ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இதை ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். வாக்குகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குகளும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் சில சமயங்களில் நிறைவேறாமல் காலதாமதங்கள் ஆனாலும் நாங்கள் பொறுமையாக காத்திருந்து தேவன் தம்மீது ஆணையிட்டு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமேன்.